Hi friends, இந்த வீடியோல IMOU பிராண்ட்ல dual lens Wi-Fi linkage கேமரா கொண்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப 2 வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. 5MB and 5MB and பாத்தீங்கன்னா 3MB 3MB வேரியன்ட் அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு and பாத்தீங்கன்னா full spec details and மொபைல் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது டீடைல் வீடியோ பார்த்துடலாம். 5MB and 3MB பாத்தீங்கன்னா ரெண்டுமே மாடல் வைஸ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். சோ அதனால இப்போ நம்ம வந்து 5MB மாடல் அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் கான்ஃபிகரேஷன் வீடியோ பார்க்க போறோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் இந்த கேமராவை ட்ரில் பண்ணி மாட்டுறதுக்கான ட்ரில் டெம்ப்ளேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள இந்த கேமராவை பவர் பண்றதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் அண்ட் இந்த கேமரா வந்து நீங்க ஒயர்ட்ல அதாவது கேட் 6 கேபிள் போட்டு ஒயர்ட் மூலியமா கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர்ஸ் அண்ட் இந்த கேமராவை நம்ம ட்ரில் பண்றதுக்கான ஸ்க்ரூ செட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாக்ஸில் நமக்கு டைரெக்டாக கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒய்ஃபை கேமரா அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒய்ஃபை சிக்னல்ஸை நல்லா ரிசீவ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டியூவல் ஆண்டனஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து 5MB வேரியன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் 5MB லென்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டில் கலர் விஷனுக்காக 2 டியூவல் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் லைட் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க கேமராஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணி வியூ பண்ணக்கூடிய கேமரா. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லென்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் லைட் LED இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமரால சைரன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால ப்ளூ அண்ட் ரெட் லைட் இண்டிகேஷனோட நமக்கு இந்த கேமரா வருது. மற்ற பிராண்ட் கேமராஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே ஒரு கிளாரிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிலேபிளான கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஈஸ்விஸ் பிராண்டோட கேமராஸ் வந்து ஹெவி டிமாண்ட் இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்குமே ரொம்ப ஹை ஆயிடுச்சு. ஸோ அதனால கஸ்டமருக்கு அக்ரெசிவ் ப்ரைஸில் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் கேமரா நம்ம கொடுக்கணும்னு நினைச்சதுனால இப்போ நம்ம இந்த கேமரா மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஷன் டிடெக்ஷன், மோஷன் ட்ராக்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரையும் இந்த கேமராஸில் அவைலபிள் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து 512 GB வரையும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ணும். மைக்ரோ SD கார்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவை ரீசெட் பண்ணுறதுக்கான ரீசெட் பட்டனும் அவைலபிள் இருக்கு. இஃப் இன்கேஸ் இந்த கேமரா நீங்கள் வந்து ஒயர்லெஸில் இல்லை ஒயர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த கேமராவை ஒயர்டில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கேட் 6 கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான RJ45 கனெக்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பவர் பண்ணி ஒர்க் பண்ணுறது கூட பவர் கனெக்டர் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் கேமரா, வெதர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் நமக்கு ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். இந்த கேமராவை அவுட்டோர் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்க, உங்களோட ஃபார்ம்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளாரிட்டியில் ஒரு நல்ல பக்கவான கேமராவாக இது இருக்கும். ஸோ இப்போ இந்த கேமராவை நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி ஃபுல் கான்ஃபிகரேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்பெக் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ நம்ம மொபைல் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதனால கேமரா வந்து நம்ம பவர் கொடுத்து கேமரா ஆன் பண்ணி மொபைலில் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கேமரா பவர் பண்ணுறதுக்கு கேமரா கூட வந்து பவர் அடாப்டர் இருக்குது நம்ம கிட்ட. இது வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர். இந்த 12 வோல்ட் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 மீட்டரில் பவர் கேபிளோட நமக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸோட நமக்கு இருக்கு. இந்த கேமரா வந்து நீங்கள் அவுட்டோர் என்விரான்மெண்ட்ல போடுறீங்க அப்படின்னா கேமரா பக்கத்தில் உங்களுக்கு பவர் கனெக்ஷன் தேவைப்படும். அந்த பவர் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபோட, அதாவது வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ் போட்டு இந்த அடாப்டரை உள்ள வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் கேமரா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வேலை செய்யும். ஓகே, இப்போ இந்த கேமரா வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து பவர் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கு. பவர் கொடுத்தோடனே கேமரா அந்த மோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸடு பொசிஷனுக்கு வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேமராக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா IMOU லைஃப் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு அண்ட் பார்த்தீங்கன்னா iOS 2 பிளாட்ஃபார்முக்குமே இந்த IMOU அப்ளிகேஷன் நமக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ மொபைல் எப்படி நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து புதுசாக டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் ஐடி வந்து மொபைல் நம்பர் போட்டு இந்த கேமரா வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் ஆட் டிவைஸ் நம்ம கொடுக்குறோம், மேனுவலாக ஆட் பண்ண போகிறோம் டிவைஸை. ஸோ அதனால ஆட் டிவைஸ் ஸ்கேன் QR கோட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கேமராவில் சைடில் QR பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த QR நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ QR ஸ்கேன் பண்ணோடனே நமக்கு வந்து டர்ன் ஆன் ப்ளூடூத் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா LEDs
ஸ்லோலி ஃபிளாஷிங் green அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து கேமரால எல்இடி லைட் வந்து எல்இடி இண்டிகேஷன் green கலர்ல ஸ்லோவா வந்து பிளிங்க் ஆகுதான்னு கேட்குது. எஸ், நமக்கு இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதனால ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் பெர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லுது, அதையும் நம்ம எனேபிள் பண்றோம். ஸோ இந்த கேமரா வந்து வைஃபை கேமரான்றதுனால இந்த கேமராவை ஜஸ்ட் நம்மளோட ரவுட்டர் கூட நியர்பைல வைக்க சொல்லுது. ஜஸ்ட் ஓகே பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கேமரா வந்து நமக்கு வந்து 2.4 GHz மட்டும்தான் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால ஆல்ரெடி நம்மளோட வைஃபை கனெக்ஷனை சர்ச் பண்ணி 2.5 GHz நமக்கு 2.4 GHz நமக்கு காட்டுது. ஸோ இப்போ வைஃபையோட பாஸ்வேர்ட் நம்ம வந்து போட போறோம். இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் வைஃபைல என்ன பாஸ்வேர்ட் இருக்கோ நம்ம அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். எனேபிள் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்றோம். இப்போ நமக்கு ப்ளூடூத் வந்து எனேபிள் இருக்கான்னு கேட்குது. ஸோ ப்ளூடூத் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணியிருந்தோம், ப்ளூடூத் ஆன்ல இருக்கு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக கேமரா டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த நெட்வொர்க் கூட கேமரா கான்ஃபிகரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கனெக்டிங் டு த சர்வர் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஸ்லோலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடல் நம்பரோட நமக்கு இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. இந்த கேமராவோட நேம் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட் நேம் கொடுக்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா நம்ம எந்த லொகேஷனில் செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த லொகேஷனில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம், ஷாப் சர்வேலன்ஸ், ஹோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம டிஃபால்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்றோம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு 7 டேஸ்க்கு. ஸோ அதனால அதை எனேபிள், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்றீங்களான்னு கேட்குது. ஜஸ்ட் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அண்ட் கண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நமக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ண வேண்டாம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்மளால வந்து போயிட முடியும். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து மொபைலில் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, மொபைல் ஃபோனில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ அடுத்தது இந்த கேமரா ஓப்பன் பண்ணி இதோட கான்ஃபிகரேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா இது உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த கேமரா நமக்கு இந்த நேம் காட்டுது, கேமராவோட நேம், அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து டிஃபால்ட் கைட் காட்டுது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டியூவல் லென்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து டியூவல் லென்ஸ், அதாவது 2 லென்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்லாவே, அதாவது 5 MB 5 MBன்றதுனால ஒரு நல்ல கிளாரிட்டியில் இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் என்விரான்மெண்ட்டுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கிறது 360 அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லென்ஸ் வந்து ஃபிக்ஸட் லென்ஸ்னு ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அதோட செட்டிங்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கேமரா வந்து செட்டிங்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து டிடெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லாமே டிசேபிளில் இருக்கும். இப்போ மோஷன் டிடெக்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷன் எனேபிளில் இருக்குது, மோஷன் டிடெக்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாக டிசேபிளில் இருக்குது. ஸோ நம்ம மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணுறோம். மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணது உடனே நமக்கு என்ன ஆப்ஷன் கேட்குதுன்னா ஸ்மார்ட் ட்ராக்கிங், அதாவது ஹியூமன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷனோட சென்சிட்டிவிட்டி, எந்த டைமில் டிடெக்ட் பண்ணணும், எந்த டைமில் டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக ஆல் டேன்னு இருக்குது. நம்ம வேணால் ஷெட்யூல் வேணால் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது வெஹிக்கிள் டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன் ஹியூமன் டிடெக்ஷன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு லைன் இண்டிகேஷன் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த லைனை யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், அலாம் அடிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் திடீர்னு டிஃபால்ட்டாக அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல இருக்குது, சடனாக அந்த ப்ராடக்ட் வந்து காணாமல் போயிடுச்சு, அதாவது தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு உடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது சீன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் இதில் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது வேற எதுவும் பிராண்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ் நிறையவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லென்சஸ் கோ டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 லென்ஸுமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிங்க்ரனைஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆஃப்டர் எனேபிளிங் இட் வென் த மோஷன் டிடெக்ட் பை இட் ஃபிக்ஸ்ட் லென்ஸ் the PT lens will be start auto tracking on recording அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அதாவது நமக்கு இப்போ ஃபிக்ஸ்ட் லென்ஸ்ல மோஷன் டிடெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற PT லென்ஸ், அதாவது பேன் டில்ட், இந்த லென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. அண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நமக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் டிவைஸ் ஆஃப்லைன் போச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ரூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. The camera will have patrol according to the specified mode and schedule. ஆட்டோ க்ரூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. எதுக்காகனா நம்ம வந்து இந்த கேமராவை சர்டன் பேட்டர்னில் இந்த டைம் டியூரேஷனில் இந்த கேமரா இந்த லொக்கேஷனில் ரெக்கார்டிங் ஆகணும் அப்படின்ற பேட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ். இந்த கேமராவில் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 512 GB வரையும் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம மைக்ரோ எஸ்டி இந்த கேமராவில் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளால் அதை ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நைட் விஷனில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் நைட் விஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். கலர் நைட் விஷன், இன்ஃப்ராரெட், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. கலர் நைட் விஷன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எல்இடி லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஸ்மார்ட்டில் இருக்கிறதுனால அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், நம்ம என்ன நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். மோர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்இடி லைட் இண்டிகேஷன் ஆகணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா டிவைஸ் பீப் வரணுமா, அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன், இது எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது உள்ள அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கேமராவில் மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணி எப்படி சைரன் ஆப்ஷன் அடிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட் ரெஸ்பான்ஸில் ஆக்டிவேட் ஸ்பாட்லைட் ஆன் டிடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரெட் ப்ளூ லைட் அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அலாம் சவுண்ட் செட்டிங்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ரிங்டோன் பார்த்தீங்கன்னா சைரனில் இருக்குது. ஷெடியூல் வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஷெடியூல் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேமராவில் நமக்கு மோஷன் டிடெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சைரன் ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாம் ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் லைட் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ லைட் டிடெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு நல்ல கிளாரிட்டியில் அண்ட் பார்த்தீங்கன்னா அலாமோட சவுண்டுமே வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செட்டிங்ஸ் நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஆன் பண்ணுறது மூலியமாகவே இந்த கேமரா வந்து ஃபுல் கான்ஃபிகரேஷன் நம்மளால் பண்ண முடியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளால் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஒரு லைன் மார்க் பண்ணி அந்த லைனில் வந்து இந்த யாராவது ஹியூமன் டிடெக்ட் ஆகினாங்க, வெஹிக்கல் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அலாம் அடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஷெடியூலும் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 12 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock வரையும் நமக்கு இந்த அலாம் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கணும். மற்ற டைமில் ஆஃபில் இருக்குனாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்ட் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களாலே ஈஸியாக இந்த கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கேமரா பக்கத்தில் ஒரு பவர் கனெக்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் சேஃப்டி பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ், இது 2 இருந்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் நம்ம கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இப்போது நமக்கு இந்த கேமரா டியூவல் லென்ஸில் நம்ம அவுட்டோர் என்விரான்மெண்ட், அதாவது நம்ம ஷாப்புக்கு வெளியே வந்து இந்த கேமரா வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியில் நமக்கு வந்து இந்த கேமரா வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ரொட்டேட்டிங் லென்ஸை ரொட்டேட் பண்ணி உங்ககிட்ட நான் கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஒரு நல்ல கிளாரிட்டியில் ஒரு 5 MB லென்ஸ் இந்த கேமராவில் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நம்மளால் ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் லென்ஸ் இப்படி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபிக்ஸட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல கிளாரிட்டியில் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கேமராவோட சவுண்ட், அதாவது வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் சவுண்ட் நம்ம கேப்சர் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக நம்மளால் கேமராவில் பேசிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த கேமராவில் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கேமரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா IMOU அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்கும். இந்த கேமராவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட் கேமராஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை இல்லாத இடத்துல 4G கேமராஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வைஃபைல நம்மகிட்ட 3 MB 5 MB லிங்கேஜ் கேமராஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. குவான்டிட்டியாக எடுத்திங்கன்னா எங்களால் வெரி அக்ரெசிவ் ப்ரைஸில் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.